ஒரு பேரு சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? அருண் ஐபிஎஸ் வைத்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை கைது செய்வாங்க, வழக்குகளை தொடருவாங்க, நிச்சயம் நடக்கும்னு சொன்னேன். இதே அருண் ஐபிஎஸ் அடுத்த வழக்கு உங்க வீடியோல சொல்றேன், செந்தில் பாலாஜி மேல ஸ்ட்ரைட்டா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நீ எழுதி வச்சுக்கோ மாப்பிள்ள. நீ அன்னைக்கே சொன்ன மாப்பிள்ள, அந்த ஹார்டிஸ்ட் காணாம போனப்ப நீ ஏன் வந்து பேசின பாரு, அப்பவே தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா கைது செய்வாங்க. இல்ல அது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் வந்து திருச்சின்னு சொன்னதுனால திருச்சியில இருந்து முதலமைச்சர்னு வராதா உங்களுக்கு வாயில? விஜய் அவர்கள் முதலமைச்சர்னு வராதா? வேற என்ன கேட்டிருக்காரு? வேற என்ன கேட்டிருக்காரு? யா சேகர் பாபு, நீ எல்லாம் சட்டமன்றத்துக்கு அங்க போகலாமா கேட்டிருக்காரு. அது ரொம்ப அநாகரிகமான பேச்சு கார்த்தி. உண்மையிலுமே ரொம்ப எவ்வளவு வன்மம் இருந்தா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த வன்மத்தை தான் இன்னைக்கு காகித மில்லத்து திடல்ல காமிச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை போறாரு, துரோகின்னு சொல்றாங்க. இப்படி அவர் ஒரு இஸ்லாமியரு, உதயநிதி வர்றதுக்கும் வழி உள்ளன்னு அந்த அடிக்கிறாங்க. அவர் போட்டு குத்துறாரு. அவர் வயசு என்ன அவர் என்ன பண்ணாரு? பாட்டு ஓரமா தான் நிக்கிறாரு. அவர் தாங்க நிக்கணும். இது இஸ்லாமியர் யாருங்க? அவரு காகித மில்லத்து ரத்தம் வந்துச்சா வரல. அப்ப காகித மில்லத்து யாருங்க? ஆர் ராசா சொந்தக்காரரா? ஐயா சவால் விடுறேன் இந்த வீடியோல. ஐயா காதர் மொய்தீனை எம்எம் அப்துல்லா வச்சு எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? இன்னைக்கு எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? சேகர் பாபு இதுதான் உங்க சமூக நீதியா? இதுதான் உங்க மத சார்பற்றா? இதுதான் இஸ்லாமியர்களுக்கு உற்ற தோழனா? எம்எம் அப்துல்லா பேசுற மாதிரி RS பாரதியை பேச சொல்லுங்க. சவால் விடுறேன். நீங்க ஐயா காதர் மொய்தீனையும் இஸ்லாமிய கட்சிகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா கூட இருக்கக்கூடிய திருமாவளவனையும் மத்த யாரையாவது வச்சு பேச சொல்லுங்க. ஏன்னா நல்லா கவனிங்களேன், அந்த சமுதாயத்தை உள்ள ஆளைய வச்சு அந்த சமுதாயத்தை அட்டாக் பண்றது. இன்னைக்கு எம்எம் அப்துல்லா பேசினா ஒரு என்ன எதிர்ப்பு இருக்கும்? ஏன் அதே பேச்ச இன்னைக்கு எம்எம் அப்துல்லா பேசுறாரு, துரோகி, விஜய் ரசிகர் போல மாறிட்டாரு, வாயில உங்களுக்கு எல்லாம் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு உட்கார்ந்து RS பாரதி இதை பேசட்டும். ரெட்ரோலாக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இளம் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். வணக்கம் யாசர். வணக்கம். வணக்கம் கார்த்தி. இங்க இருக்கேன். கார்த்தி வணக்கம். கார்த்தி ஐயோ ஏதோ தப்பா இருக்குது ஆரம்பிக்கும் போது. நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரச்சனை இல்லைல்ல? நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். தமிழக மக்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அரசு வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை நெருங்க போது. கடந்த ஆட்சிகளில் இருந்த எதை பற்றியுமே எதுவும் பேசலை வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க வேலையில் ஒரு வழக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் அந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி DVC KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்தவர் யார்? அதுதான் விஷயம். இங்க இந்த வழக்கை தொடுத்தவர் யார் அப்படின்றது, யார் வந்து இந்த கேஸை கடைசி வீடியோல கூட நேர்காணல்ல பேசியிருக்கப்ப சொன்னோம். அருண் ஐபிஎஸ் போட்டதே வந்து வேற ஒரு மோட்டிவ்காக தான் போட்டாங்க. சில பேர் அதை பிடிக்காம வந்து வெளியே பேசிட்டு இருந்தாங்க. அருண் ஐபிஎஸ் எப்படி போடலாம், முதலமைச்சருக்கே ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர்லாம். ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் இருந்துச்சு. அப்போ நம்ம சேனல்லே நம்ம அதை பேசியிருந்தோம். முதலுமே வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அருண் ஐபிஎஸ் வேணாம்னு சொன்னாங்க. சில பேருக்கு புரியல. ஆனால் நம்ம வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னா, முள்ளால தான் எடுக்க முடியும், உனக்கு தான் தெரியும். அதனால சில திமுகவுடைய ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், திமுகவுடைய தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அருண் ஐபிஎஸ்க்கு வந்து தெரியவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறிகள் அதிகமாகவே இருக்கு. இதை ஒரு முதலமைச்சரா நம்ம உட்காந்து இவ்வளோ பேர் பேசுகிறோம். முதலமைச்சருக்கு ஆலோசனை அவங்க பேசுறாங்க. முதலமைச்சருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அவருக்கு தெரியாதா என்ன குரு? இல்ல, எனக்கு இது ஒரு டவுட் ஒண்ணு வருது. இதெல்லாம் அவருக்கு தெரியுன்றீங்க, அப்ப இவ்வளவு நாள் குற்றத்துக்கு துணை போன உங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அருண் ஐபிஎஸ் மேல இல்ல இப்போ இல்ல ஒரு நாள் சொல்றீங்களே இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, அப்ப அதுக்கும் துணை போயிருக்காருன்ற ஒரு இது தெரியும்னா, இப்ப நம்ம எப்படி இவங்க ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு தான் தாவேகா வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதை தக்க வச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்க எப்பயுமே. அப்ப அதை தக்க வச்சதற்கான காரணங்களை இப்போ பாஜக வந்து செந்தில் பாலாஜி அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு டார்கெட் மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ அமைச்சரா இல்லைனாலும் இலாக்கா இல்லாத அமைச்சரெல்லாம் செந்தில் பாலாஜி தொடர்ந்தாரு, நம்ம பார்த்துருப்போம் செய்திகள்ல. அப்புறம் அவருக்கு இதே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அங்க போனாரு இங்க போனாரு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா இலாக்கா இல்லாம ஒரு அமைச்சரவையை நடத்தின பெருமை திமுகவுக்கு இருக்கு. எவன் பண்ண முடியும்? அதான் சொல்ல வரேன். அதுல ஒரு பெரிய சாதனை தானே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்ப சில இடங்கள்ல செந்தில் பாலாஜியை நிரந்தரமாக சிறையில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. அப்ப பாஜக எந்த இடத்துல தவறு விட்டுச்சு? இப்போ பாஜக யாரோட அண்டர் டீலிங்? ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அந்த தியாகின்ற பட்டத்தையாவது தடுத்து இருந்திருக்கலாம். அவரை இது பண்ணி விட்டு 400 சொச்ச நாள் வச்சு தியாகி பட்டத்தையும் வேற வாங்கி கொடுத்தாங்க. உத்தம் இருங்க. இப்போ உத்தம் அந்த இடம் தான் இருக்குல்ல கார்த்தி. இப்ப இந்த இடத்த தாவேகா மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
புரியுதா இல்ல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் விக்கெட் பெரிய விக்கெட்டா இருக்கு. ஆமா. சோ இதுதான் இப்படிதான் நான் பாக்குறேன். இந்த விஷயம் தான் நம்ம பாக்குறேன். அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் முதல்வராக இருந்தாலும் சரி, மக்களுடைய பணத்தையும் மக்கள் கொடுத்த நம்பிக்கையை வீணாக்குனா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கையை மாண்புமிகு முதல்வர், இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் கடந்த வீடியோல அவ்வளவு கான்பிடென்டா அதை சொன்னேன். அருண் ஐபிஎஸ்ஐ வைத்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை கைது செய்வாங்க, வழக்குகளை தொடருவாங்க, நிச்சயம் நடக்கும்னு சொன்னேன். இதே அருண் ஐபிஎஸ் அடுத்த வழக்கு உங்க வீடியோல சொல்றேன், செந்தில் பாலாஜி மேல ஸ்ட்ரைட்டா நடக்கும், நிச்சயமா நடக்கும். நீ எழுதி வச்சுக்கோ மாப்பிள்ள. நீ அன்னைக்கே சொன்ன மாப்பிள்ள, அந்த ஹார்டிஸ் காணாம போனப்ப நீ ஏன் வந்து பேசின பாரு, அப்பவே தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா கைது செய்வாங்க. இல்ல அது என்னன்னா விஜய் அவர்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் வந்து திருச்சின்னு சொன்னதுனால திருச்சியில இருந்து முதலமைச்சர்னு சொல்ல வராதா உங்களுக்கு வாயில? விஜய் அவர்கள் முதலமைச்சர்னு வராதா? இப்ப எங்க கேக்குறாங்க எத்தனை தடவை கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, அது சொல்லவே மாட்டேங்கிறாரு. கமெண்ட்ஸ்லயும் சொல்றாங்க, மத்ததெல்லாம் பேசுறாரு. ஜெர்மன்ல இருந்து பண்ணாங்க, ஜப்பான்ல இருந்து பண்ணாங்க எல்லாம் சொல்றாரு. அந்த அவர்கள் பதவிக்கு ஏற்ற மரியாதை நம்ம வெளிப்படையா சொல்லிடணும். இல்லங்க அது வந்து ஒரு உரிமை வந்து சொல்லுவாங்கல்ல, சில நாட்கள் ஆகும் எல்லாருக்குமே. இல்ல அது வந்து ஒரு ரொம்ப பற்று இல்ல எல்லாருக்குமே சில நாட்கள். எனக்கே கொஞ்சம் திருப்தியா இருக்கு அவர் இந்த மாதிரி தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அடுத்து செந்தில் பாலாஜி மேலே வழக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஒருவேளை இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையால் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை கேஎன்ஆர் கைது செய்யப்பட்டால் அப்படின்னா இல்ல உடனடியே அவரும் வந்து இப்போ வழக்கை வந்து இது பண்ணியிருக்காரு. எப்படி நீங்க இப்படி ஒரு இது வழக்கு போடலாம்? அதுதான், ஒருவேளை அவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டால் அவங்க மேல்முறையீடு அப்படி இப்படின்னு போவாங்க. ஆனா இந்த அச்சம்ங்கிறது மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு நிச்சயமா ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். அது செந்தில் பாலாஜியா இருக்கலாம், ஏவா வேலுவா இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. பாஜக யார் யார் டார்கெட் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அந்த பாயிண்ட் எல்லாம் தாவேக்கா டார்கெட் பண்ணுவாங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அதை ஆல்மோஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் 6 மந்த்துக்குள்ள இவங்க சொல்ற கவர்மெண்ட் அகெயின்ஸ்டான லாபியை உருவாக்கணுங்கிறதுல திமுக பிடிவாதமா இருக்காங்க. அதே 6 மாசத்துக்குள்ள எங்களை நீங்க பண்ணக்கூடாத அளவிற்கு நாங்க என்ன செய்யணுங்கிறத நாங்க செய்யணுங்கிறதுல தாவேக்கா உறுதியா இருக்காங்க. ஸோ இதுதான் நடக்குது. இந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ளதான் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நேற்றைய தினம் உதயநிதி பேசினது, மற்றவங்க பேசினது ஒரு கருத்து. நம்ம அப்படியே இங்கே வருவோம். லாரி சங்க ஓட்டுநர்கள் தலைவர் பேசின சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அவங்க ஒரு கருத்தை பதிவிக்கிறாங்க. வெளிப்படையா அமைச்சர் சொல்லிட்டாரு, அதை அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு, யாருக்கும் நீங்க கமிஷன் கொடுக்கணும்னா கேமராக்கள் இருக்கு, பிரஸ் உள்ளதா இருந்தாங்க, அந்த வீடியோ செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களை வெளிப்படையா சொன்னாங்க. இது போன்று கடந்த 5 ஆண்டுகள்ல இதே சங்க தலைவர் தான் பல வருஷமா இருக்காரு. எங்கேயாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி திமுக அரசு இப்படி சொன்னுச்சு நடத்துவாரு, அது பெரிய நியூஸாலாம் வராது, அது ஒரு துண்டு நியூஸா நம்ம இதுல போட்டுருவாங்க, சின்ன நியூஸ். அவருமே யூடியூப்ல எல்லாம் போட சொல்லி ரெக்வஸ்ட் எல்லாம் அவர் கொடுப்பாரு, அவர் கொடுத்தா போட்டுருவாங்க. அளவுக்குலாம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு நிலவரம்? அப்ப இதுதான் ஒரு மாற்றமா நம்ம பார்க்கணும். அப்ப வெளிப்படையா ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அதை கடைபிடிக்கணும். அவர் சொல்றதை விட வெறும் வார்த்தையோட விட்டுறவங்க கடைபிடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வரும். அப்போ ஒப்பந்தக்காரர்கள் நிறைய பேர் பேசுறாங்க, தொழிலதிபர்கள் நிறைய பேர் வெளியே வந்து பேசுறாங்க. அவங்களும் என்ன வெறும் வார்த்தைக்காகவா பேச போறாங்க? இல்ல வெறும் முதல்வரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் அதுக்காகவா பேச போறாங்க? ஒரு பத்திரிகையை சந்திச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்றப்ப அது மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே. அப்போ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா இப்போ நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சியையும் அந்த பவர் பாலிடிக்ஸையும் பவர் சென்டரையும் தக்க வைக்கிறதுக்கான வேலையை தாவேக்கா ஒரு பக்கம் தொடங்கிட்டாங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு, மாற்று கருத்து கிடையாது. இதே அருண் ஐபிஎஸ் மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருந்துச்சு. நேற்று ஒரே நாள் 60க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரைடு, போடி நாயக்கனுக்குள்ள ஓடுறாரு 2 வீலரை பிடிச்சிட்டு. இந்த மாதிரி ஒரு நாள் நீங்க நடத்திருக்கீங்களா? அதே சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் அவர்கள், ஆமா, அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அவர் நேத்து போயிட்டு ஒரு சார் பதிவாளர்கிட்ட உங்ககிட்ட எதுவும் காசு வாங்குறாங்களா, கேட்குறாங்களா, ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்கம்மா, கெஞ்சுறாரு. அவரு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அவரே சொல்றாரு, நான் தாங்க அமைச்சர், சொல்லுங்க கெஞ்சுறாரு. அப்படி நம்ம 2025, 2021, 2022, 2024 இத்தனை வருஷம் நீங்க அமைச்சரா இருந்திருக்கீங்க. யாரு? மாண்புமிகு மூர்த்தி அவர்கள். ஒரு நாள் இந்த மாதிரி போய் மக்கள்கிட்ட, அம்மா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்காமா, திமுக மேல, அம்மா இந்த ஆபீஸ்ல ஏதாவது குறை இருக்காமா,
எங்கேயாவது பேசி இல்ல இப்பதான் ஒரு செய்தி இப்பதான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு திமுக தோத்தது காரணம் திமுக. நான் வந்து பரவாயில்லமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அவதான் சொல்றாரு திமுக காரன் தான் நம்மளை தோக்கடிச்சு சொன்னதை விட கை தட்டினாங்க பாத்தீங்களா, அதுக்கு கை தட்டினாங்க. அதுக்கும் அவர் சொல்றாரு பாரு கரெக்டா கை தட்டுறாங்க. இதுதான்ப்பா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்க கூட இருந்தவங்க தான் உங்களை தோக்கடிச்சு காரணம், சேகர் பாபு காரணம், ஆர் ராசா காரணம், இன்னும் முக்கிய புள்ளிகள்லாம் இருக்காங்க, அருண் ஐபிஎஸ் போன்றவர்களும் தான் காரணம். அதுதான் சொல்லிட்டு. அதுதான் இப்ப அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள பிரச்சனை. அதிகாரிகள் அங்கேயே தான் இருக்காங்க, ஆனா அரசியல்வாதிகள் எங்க போனாங்க, இப்ப எங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றத குற்றச்சாட்டு வச்சாலும் கார்த்தி, இப்ப அருண் ஐபிஎஸும் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த அதிகாரிகளா இருந்தாலும் சரி. அப்போ அவங்களுக்கு ஒரு 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 விஷயம் வேற ஏதாவது செய்யணும்னு தோணும், மறைமுகமா ஏதாவது ஆதரவு கொடுத்துருக்கலாம் அப்பவே தாவேகாவுக்கு, அதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணலாம். அப்போ அரசு அந்த 5 வருடம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த அரசு 5 வருடம் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், அதுக்கு சில அதிகாரிகளை நியமிக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது. அதை தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவரை போட்டு எத்தனை நாள் ஆச்சு, அவரை போட்டு பதவி ஏற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 60 ரைடு முன்னாள் அமைச்சர் மேல வழக்கு, இன்னும் அடுத்த கட்டம்லாம் இருக்கு லிஸ்ட், கேள்விப்பட்டேன். செந்தில் பாலாஜி, ஏவா வேலு இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்க போல எல்லாத்தையும். இப்போ ஒருவேளை கைதே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதே அருண் ஐபிஎஸ் குறை சொன்னவர்கள்லாம் எங்க போய் மூஞ்சியை வச்சுக்குவாங்க? அப்ப முதல்வர் அவர்கள் சரியான ஒரு அதிகாரி தேர்ந்தெடுத்திருக்காரா இல்லையா, இதுதான் நம்ம கேட்கிறோம். அவர் மேல வழக்கு இருக்கு, அது அவர் பாத்துக்குவாரு. தவறு செஞ்சா தண்டிக்க போறாங்க, அப்படியே தண்டனை எடுத்துட்டு போய் அருண் ஐபிஎஸ் மாத்திட்டு அருண் ஐபிஎஸ் போன்று இன்னொரு சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு நல்ல அதிகாரியை நியமிக்க போறாங்க. அவர் தப்பு பண்ணாருன்னா அது கோர்ட் வழக்கு அங்க இருக்கு, அதுல நிரபராதியா குற்றவாளியான்னு இன்னும் நம்ம நிர்ணயம் பண்ணல. அதுக்கு முன்னாடி சில பேர் கொதிக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு இப்ப போட்டிருக்காருல, இதுக்கே இப்ப என்ன நிறைய கமெண்ட்ஸ் வரும்னா, இப்ப நம்ம வந்து இந்த நியூஸ் வந்தோடனே வந்து உட்காந்துட்டோம், இதான் கரண்ட் நியூஸ். இதுக்கப்புறம் வரும், இது வந்து இன்பதுரை அவர்கள் வந்து அதிமுக போய் வழக்கு போட்டதுனால அந்த நெருக்கடியான போடப்பட்டது, இது வந்து உயர்நீதிமன்றம் அதெல்லாம் வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அதிமுக இன்பதுரை வழக்கு போடுறாரு, எப்ப போட்டாரு? திமுக ஆட்சியில தானே போட்டாரு. அவர் தானே ஆளுநருக்கு கொண்டு போய் ஒரு பட்டியலை கொடுத்தாங்க. எடப்பாடி அடிக்கடி போவாரு, பார்த்துருப்பீங்க. போயிட்டு ஒரு பட்டியலை கொடுத்தீங்களா? என்ன நடவடிக்கை பாஜகவால் எடுக்க முடிந்தது? பாஜக அரசு ஏன் எடுக்க தயங்குது? நான் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, மத்திய அரசுனால முடியாதது என்ன கார்த்தி இருக்கு? கார்த்தி, இன்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆட்சியே இது கட்சியே தொடங்குறாங்க, அதுவே முடியுது இல்ல. ஐபிஎஸ் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும் கார்த்தி. இல்ல மத்திய அரசால என்ன முடியும்னு கேக்குறீங்க, அதுக்கு சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முழு அதிகாரமும் ஆளுமையும் வந்து மத்திய அரசுக்கு இருக்கு. இப்போ ஒரு இயக்குநர்கள் தான் ஒரு துறைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளா நியமிக்கப்படுவாங்க. அந்த இயக்குநர்களுக்கு தெரியாமலையா இந்த குற்றங்கள்லாம் நடந்திருக்கும்? சரி, அப்படி அந்த இயக்குநர்கள் மத்திய அரசுக்கு இந்த தகவல்கள்லாம் சொல்லாம இருந்திருப்பாங்களா? உளவுத்துறைக்கு, பிஎம் பர்சனலுக்கு சொல்லாம இருந்திருப்பாங்களா? அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஏன் மௌனமா பாஜக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது மறைமுக டீலிங் இருக்கா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி அங்க நமக்கு வருது இல்ல. அப்ப அதெல்லாம் இங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன், இதுதான் சொல்ல வரேன். ஓகே ஓகே. இப்போ என்ன இது வந்து பவர் பிளேன்னு சொல்லலாமா? இந்த 6 மாசம் வந்து பவர் பிளேன்னு சொல்லலாமா? எப்படி வேணாலும் சொல்லலாம். பவர் பிளே ஓகே தான், கரெக்ட் தான். பவர் பிளே கூட வச்சுக்கலாம், அடிச்சாலாம். தாவேகாக்கு ஒரு பவர் பிளே வருதுன்னா திமுகக்கு ஒரு பவர் பிளே வராதா என்ன? அது வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்க பவரும் முடிஞ்சிருச்சு, பிளேவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம குடி ஆனதுக்கு அப்புறம் வந்து பால் காய்ச்ச போறது இல்ல. பால் காய்ச்சிக்கிட்டு சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் இருக்கும், எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்கும், பிளம்பர் வரமாட்டான், அப்பதான் அவன் கொலா ஒரு பக்கம் பிஞ்சிட்டு விழுவோம், ஒயர் ஒரு பக்கம் விழுவோம். அப்ப இதெல்லாம் சரி பண்ணி நம்ம வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அப்படிதான் இந்த கவர்மெண்ட்டும் நான் பாக்குறேன். ஸோ இப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வேகமா முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாலாம் பண்ணலன்னு சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்குமே 9 மணிக்கு அமைச்சர்கள் சிலர்லாம் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு வராங்க. 9 மணிக்கு வராங்க காலையில, நைட்டு 9 மணிக்கு போறாங்க கார்த்தி. எங்க முதலமைச்சரே காலைல 9 மணிக்கு வராரு, 5 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சு முதலமைச்சருடைய பணி. அதுக்கப்புறம் நிறைய 9 மணிக்கு வராரு, 5 மணிக்கு போயிறாரு, 6 மணிக்கு போய் அப்புறம் வீட்டுக்கு வரவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்றீங்க போட்டோ எடுக்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? அதுக்கும் நான் சொல்றேன் ஒரு விளக்கம். அப்ப சில அமைச்சர்கள் வந்து 9 to 9 வேலை பாக்குறாங்க. 9 மணிக்கு அப்புறமும் தொகுதிக்கு போய் சில அமைச்சர்கள் வேலை பாக்குறாங்க. இல்ல இப்ப நம்ம இப்படி சொல்றோம்ல, 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்பாங்களா? அது என்ன, இதுதானே அவங்க வேலை, இதான மக்கள் பணி, இதுதானே இது நாங்களாம் அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க யாருன்னு செஞ்சுட்டு எந்த அப்படிதானே சொல்றாங்க, நாங்களாம் அப்படித்தானே செஞ்சுட்டு இருந்தோம், இதெல்லாம் நாங்க நேரங்காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்தோம்.
24/7 நாங்க வேலை செஞ்சோம். 9 to 9 ஒர்க் பண்றது ஒரு பெரிய விஷயமா? இப்ப இவங்க வைக்கிறாங்க குற்றச்சாட்டு, அதை பண்ணல முதலமைச்சர், இதை பேசல அதை பேசலன்னு. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 9 மணி to 9 மணி வரைக்கும் வேலை பாக்குறாங்க, இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்த நம்ம ஃபுல் முடிச்சிடணும். விமர்சனம் வராத அளவுக்கு நம்ம வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த பணிகள் தொடரும். ஸோ இந்த வேலைக்குள்ள அவங்க வந்துட்டாங்கிறத நான் புரிய வைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி பணிகள்லாம் செய்யக்கூடிய அமைச்சர்கள்லாம் சில பேர் இருக்காங்க. சில எம்எல்ஏக்கள்லாம் இரவுல ரவுண்ட்ஸ்லாம் போறாங்க, சில இடங்கள்ல போறாங்க. இன்னுமே நீங்க அந்த எம்எல்ஏக்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்போ போறாங்க, என்ன பண்றாங்க. அதான் அவங்க பிரச்சனையா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போடுறாங்க, இன்ஸ்டாகிராமுக்காக தான் எல்லாமே பண்றாங்க, ரீல்ஸ்க்காக தான். அவங்க நம்ப மாட்டாங்கல்ல, இன்ஸ்டாகிராம் தான் நம்ம தோக்கடிச்சிருச்சுன்னு நம்புறாங்க. அப்படிதான் இருக்கு நிலவரம். நெக்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த அரெஸ்ட்ன்றாரு. எப்படி ஹார்ட் டிஸ்க் தான் காணாம போச்சு, எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஐயா இதுல 2 விஷயம் இருக்கு. இதுல அறப்போர் இயக்கம் தான் வந்து இந்த செந்தில் பாலாஜியுடைய கேஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து வழக்கு பதிவு செய்யறாங்க. ஒரு வழக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய வழக்கு, இன்னொரு வழக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருப்பாங்க, விஞ்ஞான முறையில ஊழல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க அதிகமா நம்மளால கரப்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, நிலக்கரி கொள்முதல்ல நிச்சயமா நிறைய பண்ணலாம். ஸோ அப்போ அந்த நிலக்கரி கொள்முதல்ல 8000 கோடி 6000 கோடிக்கு வாங்க வேண்டிய மதிப்பை இவங்க 13,000 கோடி அந்த மாதிரி அளவுல அமௌண்ட்டை வந்து டிஃபரன்ஷியேஷன் காமிச்சிருக்காங்க. அங்கதான் வந்து செந்தில் பாலாஜி சிக்குவாரு. இப்போ செந்தில் பாலாஜி கொஞ்ச நாள் இருந்தாரு, அதுக்கு பொறுப்பு அமைச்சரா முத்துசாமி வேற இருந்தாரு. எல்லா செந்தில் பாலாஜி மட்டும் பேசுறீங்க, அடுத்த ஷேர் எங்க போச்சு? முத்துசாமியும் இதுல வரணும்னு நான் சொல்ல வரேன். விசாரிப்பதாக இருந்தால் முத்துசாமிக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கணும். இல்ல செந்தில் பாலாஜி பீரியட்ல மட்டும் தான் இத பண்ணப்பட்டுச்சு. சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டிங்காக வந்தாங்க, என்னைய கூப்பிட்டு வந்து கேட்ச் கூட 2-3 கேட்ச விட்டுருக்காங்க. நானு என்ன எப்படி நீங்க எதுவும் கூப்பிடலாம் கிடையாது. விசாரணை வந்தா எல்லாருமே விசாரிக்க தானே படணும். அப்ப முத்துச்சாமி பொறுப்பாளர் இது தெரியல தலைவரே, நீ சப்ஸ்டிட்யூட் கேட்ச் விட்டு போயிரு வந்த திரு என்னையே சேர்த்து இதுல கோத்து வரது நல்லா இல்ல. அதுதான் சொல்ல வரேன். இப்போ அந்த கொள்முதலுங்கிறது ஒன்லி செந்தில் பாலாஜியோட இருக்கக்கூடிய பீரியட்ல வரைக்கும் நடக்கல, அதுக்கப்புறமும் தொடர்ந்துச்சா? அப்ப அந்த தொடர்ந்துச்சுன்னா அது எத்தனை? நான் என்ன சொல்றேன், 2 விஷயம். ஒன்று 13,000 கோடிக்கு வாங்கப்பட்டது உண்மைன்னு இங்கே ஒரு ப்ரூஃப் வருது. இப்போ முத்துச்சாமி வந்ததுக்கு அப்புறமும் 13,000க்கே வாங்கினீங்களா, இல்லை அதை விட குறைவா வாங்கினீங்களா, இல்லை அதை விட அதிகமாக வாங்கினீங்களா? டேட்டாஸை எடுங்க. அப்போ செந்தில் பாலாஜி உண்மையான குற்றவாளியா இல்லையாங்கிறது வெளிப்படையா தெரியதானே போறது. கார்த்தி, இல்ல எனக்கு என்ன அறப்போர் இயக்கம் எடுத்துட்டு போற இதெல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. செட் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் ஏதோ நடக்க போகுதுன்னு தான் வந்து தோணுது. ஒவ்வொரு விக்கெட் அதுக்கான விளக்கங்களும் அவர் சொன்னாரு. அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் பேசும்போது பேட்டியில பேசுறப்ப கூட சில விஷயங்களை சொன்னாரு. அப்போ அவருமே ஒரு சந்தேகப்படுறாரு, இப்போ ஹார்ட் டிஸ்கில் முக்கியமான கோப்புகள் இருக்குமா, முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் இருக்குமா, முக்கியமான இந்த டெண்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பதிவு செய்யறாரு. அது இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்குறப்ப அதே போல லாரி சங்க ஓட்டுநர் ஒரு புகாரை கடந்த ஆட்சியிலே வச்சிருந்தாரு. எப்போ திமுக ஆட்சியிலே ஒரு புகாரை வைக்கிறாரு. இப்போ மெட்ரோக்கெல்லாம் நோண்டிங்கல்ல, மண்ணுலாம் எங்கப்பா போச்சு? நீங்களே கேளுங்க கார்த்தி, யோசிச்சு பாருங்க. நம்ம போரூர் டு பூந்தமல்லி, கிண்டி, கத்தைப்பாரா இதெல்லாம் எவ்வளோ மெட்ரோ ஒர்க் நடக்குது. அந்த மணல்லாம் எங்க போச்சு? யார் கண்ணிலையாவது பார்த்துருக்கீங்களா? ரோட்ல எங்க போச்சு? அங்கங்க பள்ளமா இருந்துச்சுன்னு போய் அங்கங்க கொட்டிட்டு வந்தோம். அப்படி இவ்வளவு கேள்வி இருக்குல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சரி நீங்க மத்ததெல்லாம் ஒதுக்கி வைங்க. இப்ப அந்த ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க. மெட்ரோ மண் தோண்டிய மண் எங்கே போனது சொல்ல முடியுமா? யார் வாய்க்கு போனது? நான் இன்னும் இதை விட கூடுதலா நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், பாலியல் குற்றங்கள் நடக்குது அங்கங்கன்னு சொல்லி பேசக்கூடாது. ரொம்ப சீக்கிரமா அண்ணா பல்கலைக்கழகத்தோட வழக்க ரொம்ப சீக்கிரமா மாண்புமிகு முதலமைச்சர் விசாரிக்கணும். ஏன்னா யார் அந்த சார்னா இந்த வார்த்தை எல்லாத்தையும் அடுத்த விக்கெட்டுக்கு பிளான் பண்றது, இதுக்கு பேர் தான் அடுத்த விக்கெட்டுக்கு பிளான் பண்றது. அந்த சார் யாருன்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கார்த்தி. கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான உண்மைதான். ஸோ அதையுமே இந்த வீடியோ மூலமா நம்ம கோரிக்கை வச்சிருவோம். அது செய்யவும் அடிஷ்னலா இதையும் ஒரு அடிஷ்னல் பேப்பர் வாங்குவாங்கல்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இதையும் சேர்த்துக்க. விக்கெட்டே 10 தான் இருக்கு, நீ என்னப்பா 15 கேக்குற? அடிஷ்னல் பேப்பர் கேட்பாங்கல்ல. பேப்பர் ஆக்சுவலி இது டெஸ்ட் மேட்ச் மாதிரியா ஃபாலோ ஆன் ஆயிட்டாங்க, திருப்பி 10 விக்கெட் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணுங்கிற அப்ப மக்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் எந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறீங்க டிவிகேவை? முதல்வர் எங்கே குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. உனா முதல்வர் பேட்டி கொடுக்க மாட்டார், அதை பண்ண மாட்டார், இதை பண்ண மாட்டார். நேற்று ஆர் ராசா அவர்கள் எவ்வளோ அடிப்பட்டாலும் திருந்த மாட்டேன். இப்போ நேற்று ஆர் ராசா பேசுகிறப்ப எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் திருந்த மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்காருங்கிறது தெரியுது. என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேட்டர் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வரும். சரி ஓகே, இன்னொரு முக்கியமான மேட்டர், முக்கியமான விஷயம் வந்து
அரசியல் இயக்கம் புதிதாக தொடங்கி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். நான் எல்லாமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எக்ஸ்க்ளூசிவா. அந்த அண்ணாமலையோட தான் அதை சொன்னீங்க. ஜாயின் பண்ண உடனே 5 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க, இதை சொன்னீங்களா? 5 லட்சம் தானங்க இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு டேட்டாஸோட நான் வரேன். நாளைக்கு காலையில பாருங்க. ஏன் 50 லட்சம் ஆயிருமா? 1 கோடியா? ஐயா என்னையா சொல்லுங்கய்யா, அவர் பவர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சிறப்பான அரசியல் கட்சி தலைவர், அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. தொடங்கி இருக்காரு. அவரே சொல்லிட்டாரு 18 மாதம் காலமாக பாஜகவோட மேலிடத்துல ஒரு நெருக்கடி இருந்தது, ஒரு உறவு முறையில சிக்கல் இருந்ததுங்கிறத அது பதிவு செய்யறாரு. அங்க நிறைய பாஜகவில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒன் மேன் ஆர்மியா இவர் செயல்படணும்னு நினைச்சாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் தோல்வியும் சகஜம். இந்த அண்ணாமலையில 1000 அண்ணாமலை வந்தாலும் பாஜக உருவாக்குவாங்க. நான் 1000 முறை உங்கள்கிட்ட சொன்ன மற்ற சேனல்லையும் சொல்றேன். இதை தான் திருப்பியுமே சொல்றேன். அண்ணாமலையால் பாஜகவுக்கு எந்த இழப்பும் கிடையாது. இன்னொரு அண்ணாமலையை உருவாக்குவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அண்ணாமலை எடுத்திருக்க முடிவு சரியா அப்படின்னா நான் ஒரு 2 விஷயமா நான் பார்க்குறேன். என்னன்னா, அண்ணாமலை முதல்ல ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு. கொடுக்கும் போதே ஒரு டிமாண்டோட கொடுக்குறாரு. ஒன்று, ராஜினாமாவை ஏற்றுக்கோங்க, ஆனால் புதிய பார்ட்டி ஆரம்பிக்கப்பா. ஏற்றுக்கல, நான் பார்ட்டியில் உங்களுக்கு தொடரணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறதா பாஜகவுடைய வட்டாரங்கள் சொன்ன தகவல். 10 வருஷம் நான் தான் மாநில தலைவர், இல்லை ஒரு செயல் தலைவர். நயினாரே தலைவராக இருக்கட்டும், யாரானா இருந்துக்கிட்டும், நான் செயல் தலைவர். அவர் தலைவர் இல்லை அப்படின்னா நான் தலைவர். 10 வருஷம் கட்சி என் கண்ட்ரோலு. நான் சில விஷயங்களை செய்வேன், அதுக்கு நீங்கள் ஒத்து வரணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் பாஜகவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நான் கொண்டு போக முடியும். இதெல்லாம் டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது ஏன் இந்த டிமாண்ட்ஸை பாஜக ஏற்றுக்கலை அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இந்த அண்ணாமலை வர மாதிரி எல்லா மாநிலங்களையும் ஒரு அண்ணாமலை உருவாகும். இப்போ பாஜகவுடைய அந்த கோர் கொள்கைக்கு அகெயின்ஸ்டாக மாறும். எல்லாமே டிஃபர்மேஷன் அப்படியே அகெயின்ஸ்டாக மாறும். இப்போ மேற்கு வங்கத்தில் ஒருத்தன் உருவாவான். மேற்கு வங்கத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ தான் ஒரு பெரிய டஃப்பான ஃபைட்டை பிடிச்சிருக்காங்க. அப்போ மகாராஷ்டிராவில் ஒருத்தன் உருவாவான். அப்போ அது அவங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும். அவங்க எல்லாம் என்ன காரணம் வைப்பாங்களா, அண்ணாமலை ஜி அது ஒரு காங்கிரஸ் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனியா பிரிஞ்சு இப்போ எப்படி திருவண்ணாமலை காங்கிரஸ் மாதிரி அந்த அச்சம் பாஜகவுக்கு இருக்கு. அதனாலதான். இல்லைன்னா அத்வானிலாம் எங்க வந்தாரு போனாரு, அருண் ஜேட்லி வந்தாரு போனாரு, சுஷ்மா ஸ்வராஜ் வந்தாங்க போனாங்க, நிர்மலா சீதாராமனே இப்போ அப்பப்பதான் பார்க்க முடியுது. இப்போ அந்த அளவுக்கு கொண்டு, ஏன்னா அவங்க ஒருத்தரை நம்பி பாஜகவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அந்த இதெல்லாம் அப்படிதான். இந்த டிமாண்டை போய் வைக்கலாமா? உனக்கு விருப்பம் இல்லை கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க எடுத்துட்டு போய் டிமாண்டை வைக்கிறப்ப அது எதுக்கு சலசலப்பு? ராஜினாமா பண்ணிட்டா நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு வர வேண்டியதானே. இப்போ போய் அசிங்கம் தானே குமார், இது என்ன சொல்றீங்க? நம்ம படாததா புதுசா பண்றதுக்கு அதான் போயிட்டு அசிங்கம் தானே போயிட்டு. இல்லை இப்போ ஒரு ஆரம்பிச்சதெல்லாம் ஓகே, ஆரம்பிச்சிட்டாரு, அங்கே டிமாண்ட் வச்சதெல்லாம் ஓகே. இப்போ வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கொடுத்த அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த லிமிட் தான், பதவின்றது சுழற்சி முறையில் தான் இருக்கும், ஒருத்தருக்கே பதவிகள்லாம் இருக்காது. அது ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை பதவியில் இருந்தாலும் சரி, இல்லை கட்சியாக இருந்தாலும் சரி, இதுதான் எனக்கும் சேர்த்து தான் இது. அதே மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோம். இதில் சேர்றவங்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்துட்டு தான் நாங்கள் களத்துக்கே இறங்க போகிறோம். இப்படி வரவங்களுக்குலாம் உறுதியாக பயிற்சி இருக்குன்றாரு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள். ரொம்ப நேர்மையான ஆள் அண்ணாமலை. இன்னும் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புதிய கட்சி ஆரம்பித்தாரா, புதிய பயணம் சொல்கிறாரா, புதிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்கிறாரா? அப்புறம் எதுக்குங்க பழைய மாவட்ட தலைவர் உங்களுக்கு? யாரு? கோயம்புத்தூர்ல உத்தம ராமசாமி. அது வந்திருப்பாரு. நீங்க சேர்க்கிறீங்க. யாரு? அவர் மேல ஒரு நிலபகரிப்பு புகார் இருக்கு. நெட்ல போடுங்க, கூகுள்ல போடுங்க. இருக்கு ஆருத்ராவுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்குன்ற கட்சி ஆரம்பிக்காம நான் சொல்லலாம்னு வந்தேன். அப்புறம் கார்த்தி முந்திக்கிட்டாரு. அப்போ நீங்க நேர்மையையும் மாற்றத்தையும் எதிர்பார்க்குறீங்கன்னா குற்றவாளியை எதுக்குங்க கூட சேர்க்குறீங்க? அவர் வெளிப்படையா பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. நாங்க அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை கூட இணைக்கிறோம் அப்படின்ட்டு. அவர் நில அபகரிப்பு புகார் அவர் மேல இருக்கு. இன்னும் பல மாவட்ட தலைவர்கள்ட்ட இவர் ஆல்ரெடி பேசி வச்சுட்டு தான் இந்த வேலைகள்லாம் பண்றாரு. சித்து வேலைகள் இதெல்லாம். இப்ப பாருங்க எவ்வளவு பேர் இணைவாங்க பாருங்க. மாநில நிர்வாகிகள் சில பேர்லாம் ஊடகத்துல பார்த்த பிரபலமானவர்கள்லாம் அண்ணாமலை கூட போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்ப இவர்கள்லாம் பிஜேபிக்காக பேசணும். ஆமா, இப்ப இவர்கள்லாம் வைத்து என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு கொடுக்க போறீங்க? 5 லட்சம் பேர் அணிஞ்சிருக்காங்க. ஒருவேளை 2026 முன்னாடி ஏதாவது ஒரு பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு டேட்டாஸா கொடுக்கட்டும் கார்த்தி, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அது ஆன்லைன்ல கேட்டா ஏஐ கூட இருக்கும், அது ஏதாவது ஹேக் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் மத்தவங்க மாதிரி தான் நம்ம சொல்றோம். இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த மோடி பிஜேபி இணையங்கள்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்லி பாப்புலேஷன் இங்க இருக்குது, நீ என்னடா எது காட்டுற, அந்த மாதிரிலாம் கூட நடக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நீங்க
தாவேகாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கும் வந்த கூட்டமும் அந்த மாற்றமும் அண்ணாமலைக்கு இருக்குமானா சத்தியமா இருக்காரு. ஏங்க அவர் ஒரு ரூபாய் கொடுக்காம அந்த கூட்டம் கூடுதுங்க. விக்கிரவாண்டியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இன்னும் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல 1 ரூபாய் கொடுக்காத கூட்டங்க. இதே அண்ணாமலையால பாஜகல ஒரு 5 லட்சம் பேரை திரட்டி, 5 லட்சம் உறுப்பினர் கூட இருக்க மாட்டாங்களா, 5 லட்சம் பேரை திரட்டி பாஜகவுடைய அண்ணாமலை பாஜகவை மட்டும் சார்ந்தவர்களை வைத்து ஏதாவது ஒரு மாநாடு நடத்தி நீங்க காமிங்க. உங்களால அங்கேயே பண்ண முடியலையே. கூட்டணி கட்சிகள் அதிமுக, கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் கூப்பிட்டே உங்களால 2 லட்சம் கூட வர முடியலையே கூட்டம், க்ரௌடு. அப்போ நீங்க இந்த 5 லட்சம் பேர்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் அந்த டேட்டாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர்லாம் அதுல கேட்குது. அதில் உள்ள போய் பாக்குறப்ப அந்த டீட்டெயில்ஸாக கேட்குது. அதில் பாதி பேர் பாத்தீங்கன்னா USA, துபாய், சிங்கப்பூர் அதுல இருப்பான். அதுலயே ஒரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் இருப்பான். ஸோ ஸ்ரீலங்கால பாதி பேர் இருப்பான். இப்போ இவங்கெல்லாம் வச்சு இவர் எப்படி பார்ட்டி ஆரம்பிப்பாரு? புரியுதா உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி கடந்த வீடியோல சொன்னேன், உடனே பார்ட்டி பேர்ல ஆரம்பிக்க மாட்டாரு, 6 மாசம் ஆகும். 6 மாசம் தான். ஏன் அந்த 6 மாசம்னா உள்ளாட்சி தேர்தல். நானே முன்னாடியே எக்ஸ்பிளிஷா சொல்லிட்டேன். அப்போ அதை எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ண போறோம்? ரஜினிகாந்த் உடைய அந்த பழைய கட்சி அந்த கட்சி தான் இவர் வாங்க போறாரு. அதுலதான் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்றாங்கன்னு தகவல் சொல்லப்பட்டு, காசு கொடுத்து வாங்க போறாருன்றீங்க. சும்மா தானே கணக்கு எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இது பெரிய அளவுல மாற்றம் கொடுக்காது கார்த்திக், ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு கொள்கை வேற, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு வரீங்க. யாருக்கும் போட்டி இல்லாம எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றமா, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை கொண்டு வரேன். நானு தமிழ்நாட்டிலே முதன்மை மாநிலமா அதிமுக சரியில்லைன்னு தான் மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப தாவேகா இந்த 5 வருஷம் உருப்படியா நல்லபடியாக மக்களுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இன்னொரு மாற்றத்தை மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க? அப்ப இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் உள்ள வருது. நான் அதை தான் சொல்ல வரேன். ஒண்ணு பாஜகவுடைய ஆதரவு அங்க இருக்கணும், இல்ல பாஜகவுடைய ஆதரவு பெற்ற யாராவது அங்க இருக்கணும். இப்போ விஜய்க்கு எதிராகவும் இந்த தாவேகா அரசுக்கு எதிராகவும் முதல்வருக்கும் எதிராகவும் இறக்கி விடப்பட்ட சக்தி தான் அண்ணாமலை. இல்ல அதான் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு உள்ள வராங்களோ. இது 2 வருஷத்துல கட்சியை தொடங்கி அவர் ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அது ஒரு இல்ல அந்த எண்ணம் இருக்கும்னு கேட்கறேன். அதனால சரி இவரை இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்போம். அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் கார்த்திக். அவருக்கு இருக்கிற அந்த பவர், அவருக்கு கிடைத்த அந்த ஹோப்பு, அவருக்காக குரல் கொடுத்து வெளிநாடுகள்ல இருந்து வந்த அந்த மேக்ஸ் இருக்குல்ல, மாசா நடந்த அந்த சம்பவம் ஒரு மேஜிக். அது யாருக்காவது ஒருத்தருக்கு தாங்க நடக்கும். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குன்னு எப்படிங்க கருத்து சொல்ல முடியும்? அப்ப எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருந்தா எல்லாருமே கேரளா லாட்டரி வாங்கலாமே. யாருக்கும் ஒரு ஆளுக்கு தானே உழுவுது. பார்த்தா ரப்பர் தொழிலாளி ஒருத்தருக்கு 7 கோடி உழுவுது, பீடி சுருட்டுற அம்மாவுக்கு 10 கோடி உழுவுது. ஏங்க கட்சியில இருக்கக்கூடிய, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய, கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய எத்தனை பேர் கேரளால லாட்டரி சீட்டு வாங்குறாங்க, அவங்களும் ஏன் உழுவ மாட்டேங்குது? அதிர்ஷ்டங்கிறது அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதிர்ஷ்டம் இல்லாத நபர்கள்லாம் அதிர்ஷ்டம் வருமானு நினைச்சு உள்ள வர்றதுக்கெல்லாம் மக்கள் இங்க இது பண்ண மாட்டாங்க கார்த்தி. இப்போ இன்னைக்கு வந்தாரு, 2500 ரூபா கொடுக்க முடியல, 1000 ரூபாய் கொடுக்குற பழைய திட்டங்களை கொடுக்குறோம். காலை உணவு திட்டத்தை நிறுத்தினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே பல்நோக்கு மருத்துவமனை இன்னைக்கு மாதிரி இருக்கு. அது எத்தனை கோடி செலவுல நீங்க கட்டினீங்க திமுக ஆட்சியில? அதை வீண் வேலை பண்ணாங்கல்ல. அப்ப கலைஞர் அந்த உணவு திட்டத்தை நிப்பாட்டி இருந்தாங்கன்னா எவ்வளவு லாஸ் தெரியுமா? எவ்வளவு லாஸ், பொருள் செலவு, எல்லா செலவு. ஏற்கனவே முட்டையில ஒரு ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்ப அதை ஸ்டாப் பண்ணாரா? கீதா ஜீவன் இல்ல தெரிஞ்சுக்கிறேன். இல்ல ஓகே. இப்போ இவ்வளவு விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கண்டினியூ பண்றாங்கல்ல. இதே அம்மா கிளினிக்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. திமுக அதை செஞ்சுச்சா? இல்ல. அம்மா உணவகம்னு ஒண்ணு இருந்துச்சு. அம்மா உணவகத்தை தொடர்ன்னு தான் சொன்னாரு, தொடரலன்னு எங்கேயுமே சொல்லல. இப்போ அந்த அம்மா உணவகத்தை பத்தி முதல்வர் எங்கேயாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரா? அம்மையார் மேயர் பிரியா அம்மா தான் அதை பத்தி பேசியிருக்காங்க. அம்மா உணவகத்தை நாங்க மூடல, அதை நாங்க புதுப்பிச்சிருக்கோம், டெண்டர் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் சொல்லி அவங்க தான் பேசினாங்க. என்னதான் ஈஸியா வச்சு போடுறீங்க. இப்ப இதுதான் பேசினாங்க. முதல்வரே நேரடியாக அம்மா உணவகத்தை தொடருவோம்னு சொல்லி விஜய் அவர்களே பேசுறாரு. அப்ப இவ்வளவு ஸ்கீம் நிப்பாட்டி வைக்கிறாங்களா? இதுதான் கார்த்தி அரசியல். நான் என்ன சொல்றேன், நான் அதை ஏன் நான் வேஸ்ட் பண்ணணும்? அதுல அந்த ஒரு ஸ்கீமுக்கு இவ்வளவு பணங்கள் செலவு பண்ணிருப்பாங்க. அந்த பணம் ஹோல்ட் பண்ண முடியாது, அது கண்டினியூட்டி பண்ணணும். அந்த பணம் ஷார்டேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு சொல்றாரு சிங்கப்பெண் திட்டத்துக்கு எவ்வளவு ஸ்கீம், எவ்வளவு அந்த பட்ஜெட். நீங்க என்னென்ன ஸ்கீமுக்கு பட்ஜெட் சொன்னீங்களா? நாங்க வேறங்க, நாங்க மக்கள் அம்மா கிளினிக் கட்டப்பட்டது. நான் கேக்குறேன் கார்த்தி, அம்மா கிளினிக் கட்டப்பட்டது. அந்த அம்மா கிளினிக்க மாமன்ற உறுப்பினர் அலுவலகமா மாத்துனுச்சு திமுக. மேல நகராட்சியில வேலை செய்யக்கூடிய, அந்த கான்ட்ராக்ட்ல வேலை செய்யக்கூடிய மேல நகராட்சி ஆபீஸ், கீழே கவுன்சிலர் ஆபீஸ் போட்டு அந்த கிளினிக்கை சீரழிச்சிங்க. அது எத்தனை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தெரியுமா? ஏங்க இப்போ அம்மா கிளினிக் ஒரு சின்ன ஒரு இடம் தான்.
அதுக்கு பெரிய ஸ்பேஸும் தேவையில்லை. மினி கிளினிக்னு எதுக்கு கொண்டு வராங்க? அங்கே ஏழை எளியவர்கள் இருப்பாங்க, ஒரு ஆத்திர அவசரம், ஒரு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, ஒரு ஜுரம், ஒரு காலேஜ் போகிறவங்க, இல்லை வண்டியில் போகிறவங்க எவனாவது உளுந்து கீழே ஏதாவது ஒரு விபத்து நடக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான திட்டம் அது. அந்த திட்டத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி நாசம் பண்ணாரான்னு நான் கேட்குறேன். அந்த மாதிரி முதல்வர் விஜய் வந்து திமுகவுடைய இந்த திட்டங்கள்லாம் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏதாவது ஒரு இடத்துல ஒப்புக்கொண்டாரா? நீங்க அவரை வந்து குறை சொல்லி பேசுறீங்க. ஐயா, ஒரு சட்டமன்றம் பெருசா கட்டி உலக அளவுல ஒரு பாராளுமன்ற ஸ்டைல கட்டின ஐயா கருணாநிதி அதை மூடி பல்நோக்கு மருத்துவமனை ஆக்கி பழைய சட்டசபையிலே சட்டமன்றத்தை நடத்தின ஜெயலலிதா அம்மாவை பத்தி ஏங்க நீங்க உங்களால பேச முடியல? கேள்வி வருதுல கார்த்தி. எத்தனை கோடி செலவு அந்த சட்டமன்றம் கட்டினதுக்கு? எவ்வளோ யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க? எத்தனை கோடி கொடுத்தீங்க? இன்னைக்கு அதில் பார்த்த புறாவும் காக்காவும் ஆய் பெண்டு வச்சிருக்கு. அதை சுண்ணாம்படிக்க கூட ஆள் இல்லை. கடந்த ஆட்சி உங்க ஆட்சி தானே, திமுக ஆட்சி தானே. நீங்க ஏன் கூட வாங்க சேப்பாக்கத்தில், நான் காட்டுறேன். 21 25 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்களே ஐயா கருணாநிதி அவர்கள் கட்டின தானே. அது ஒரு நாள் போய் எட்டி பார்த்தீங்களா யாராவது? கேட்க தோணல கார்த்தி. அப்போ மக்கள் வரி பணத்திலையும் மக்கள் பணத்திலையும் நீங்க பல்லாயிரம் கோடி சொல்லி செலவு பண்ணி அந்த கட்டின கட்டிடத்தை உங்களால போயிட்டு ஒரு சுண்ணாம்பு அடிக்க முடியல, ஒரு என்ன சுத்தமா இருக்கான்னு பார்க்க முடியல எந்த அமைச்சருக்கும். அவ்வளவு வேலை மக்கள் பணி எவ்வளவு சுண்ணாம்பு அடிக்கிறது எவ்வளவு இது முக்கியமான விஷயமா அது? கருணாநிதி கட்டினது கூட உங்களால பார்க்க முடியல. இருக்கட்டுமே, நீங்க வந்து சிங்கப்பெண்ணுக்கு எவ்வளவுன்னு கேள்வி கேட்கிறாரு ஆராசா. ஏன் ஆராசாக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லையா? வேற என்ன கேட்டாரு ஆராசா? வேற என்ன கேட்டிருக்காரு? வேற என்ன கேட்டிருக்காரு? யா சேகர் பாபு, நீ எல்லாம் சட்டமன்றத்துக்கு அங்க போகலாமா கேட்டிருக்காரு. அது ரொம்ப அநாகரிகமான பேச்சு கார்த்தி. உண்மையிலுமே ரொம்ப எவ்வளவு வன்மம் இருந்தா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த வன்மத்தை தான் இன்னைக்கு காகிதம் இல்லத்தை திடல்ல காமிச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை போறாரு, துரோகின்னு சொல்றாங்க. இப்படி அவர் ஒரு இஸ்லாமியரு, உதயநிதி வர்றதுக்கும் வழி உள்ளன்னு அந்த அடி அடிக்கிறாங்க. அவர் போட்டு குத்துறாரு. அவர் வயசு என்ன அவர் என்ன பண்ணாரு? பாட்டு ஓரமா தான் நிக்கிறாரு. அவர் தாங்க நிக்கணும். இதை இஸ்லாமியர் யாருங்க? அவரு காகிதம் இல்லத்து ரத்தம் வந்துச்சா வரல. அப்ப காகிதம் இல்லத்து யாருங்க? ஆர் ராசா சொந்தக்காரரா இல்ல யாருக்கா சொந்த? ஏங்க அது இஸ்லாமியர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு பெரிய தலைவருங்க. விஷயம் என்னன்னு கேளுங்க. முதலமைச்சரே வந்து அவ்வளவு நெருக்கடியா தான் நின்று அந்த வேலையை வந்து அந்த முடிச்சுட்டு போறாரு. ரொம்ப க்ளோஸ்டா நின்றுதான் இப்ப இது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஐயா காதர் மொய்தீன் வந்து முதலமைச்சரை பிடிச்சி கண்ணத்தை கிள்ளி இது பாராட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அவர் ஸ்பேஸ் நல்லாதான் இருக்கு, நல்லாதான் வணக்கம் சொல்லிட்டு வர்றாரு. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. அது அவரு ஏதோ ஒரு பண்ணிருந்தா ஓங்கி வச்சிருப்பான். எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? நேத்து பேசின உதயநிதி பேச்சுக்கு இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் இப்போ உதயநிதி பேச்சு அடுத்தது. ஆர் ராசா வந்து நேத்து பேசும்போது நிறைய சொல்றாரு. பேசியே ஆட்சியை பிடிச்ச ஊருடா இது. இன்னைக்கு பேசாம முதலமைச்சர் வந்து இருக்காரு. சரி, ஓகே, ஐயா நீங்க பேச வேணாம்னு தான் மக்கள். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மதச்சார்பற்றன்னு சொல்ற. நெத்தியில ஒரு பொட்டு வச்சிருக்க, கையில ஒரு கயிறு கட்டிருக்க, பதவி இருக்கும்போது ஜோசப். சூப்பர். இது என்ன மாதிரி? அது என்ன சொல்ல வர்றாரு? இப்ப ஆர் ராசாக்கு தான் இன்னொரு பதிலடி நான் கொடுக்குறேன். மதச்சார்பற்ற அந்த மதம் இந்த மதம் சொல்றீங்களா ஐயா? சவால் விடுறேன் இந்த வீடியோல. ஐயா காதர் மொய்தீனை எம்எம் அப்துல்லா வச்சு எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? இன்னைக்கு எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? சேகர் பாபு இதுதான் உங்க சமூக நீதியா? இதுதான் உங்க மதச்சார்பற்ற? இதுதான் இஸ்லாமியர்களுக்கு உற்ற தோழனா? எம்எம் அப்துல்லா பேசுன மாதிரி ஆர்எஸ் பாரதியை பேச சொல்லுங்க. சவால் விடுறேன். நீங்க ஐயா காதர் மொய்தீனையும் இஸ்லாமிய கட்சிகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா கூட இருக்கக்கூடிய திருமாவளவனையும் மத்த யாரையாவது வச்சு பேச சொல்லுங்க. ஏன்னா நல்லா கவனிங்களேன், அந்த சமுதாயத்தை உள்ள ஆளைய வச்சு அந்த சமுதாயத்தை அட்டாக் பண்றது. இன்னைக்கு எம்எம் அப்துல்லா பேசினா ஒரு என்ன எதிர்ப்பு இருக்கும்? ஏன் அதே பேச்ச இன்னைக்கு எம்எம் அப்துல்லா பேசுறாரு, துரோகி, விஜய் ரசிகர் போல மாறிட்டாரு, வாயில உங்களுக்கு எல்லாம் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு உட்காந்து ஆர்எஸ் பாரதி இதை பேசட்டும். இல்ல நீங்க யாரு எளியில உட்கார வச்சு யார் உங்க கழகத்துல பேச்சாளர்களோ எல்லாத்தையும் உட்கார வச்சு மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் ஐயா காதர் மொய்தீனை இன்னைக்கு எம்எம் அப்துல்லா விட்டு ஒரு வன்மத்தை கக்குனீங்கல்ல, அந்த மாதிரி கக்க சொல்லுங்க பார்க்கலாங்கிறேன். முடியுமா உங்களால? சவால் நீங்க செஞ்சு காமிங்க. இதெல்லாம் வன்மம் கார்த்தி. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆரோக்கியமான அரசியலை எங்க முன்னெடுக்குவீங்க? நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன வன்மம்? அப்ப இதுதான் நீங்க சொல்லக்கூடிய மதச்சார்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்துல்லா உட்கார வச்சு நீங்க காதர் மொய்தீனை திட்ட வைக்கிறீங்க, அவர் மேல ஒரு பழிய போடுறீங்க, அவர் மேல இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்ப இந்த காதர் மொய்தீனே திமுகவுக்கு ஆதரவாக எத்தனையோ இடங்கள்ல இருக்கிறப்ப எங்க போனார் அப்துல்லா? இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 தடவை அவரை போய் பார்த்துட்டு எல்லாமே வேஷம் கார்த்தி. இவங்க பண்றது எல்லாமே வேஷம். திமுக சிறுபான்மைகளுக்கு இன்னுமே வந்து பேசக்கூடிய எல்லாமே வந்து வேஷம், வெட்டு வேஷம். அதெல்லாம் உடஞ்சிருச்சு. இந்த தேர்தலில் முற்றிலுமாக மக்கள் உடைச்சிட்டாங்க.
அதுக்கெல்லாம் சாட்சி நிறைய இருக்கு கார்த்தி, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. தலித் அமைச்சர்கள் பொது தொகுதிகளில் தலித் வெற்றி பெற்றிருக்காங்க. இஸ்லாமியர்கள் அதிகமான இடங்கள்ல தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க, அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 3வது இடத்துல இஸ்லாமியர்கள் நிறைய பேர் தாவேக்கால வாக்கு வாங்கியிருந்தாலும் 50,000 60,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க கார்த்தி. அது எப்படி ஒரு பெரிய தோல்வியா நம்ம எடுத்துக்க முடியும்? அப்ப உங்களுடைய திமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு கடையானூர்ல, அங்க தாவேக்க 3வது இடம், அங்க உனக்கு 30,000 ஓட்டுக்கு மேல போட்டிருக்கானே. அப்போ என்ன கான்செப்ட்ல நீங்க பேசுறீங்க? அதாவது இன்னும் இந்த நொடி வரைக்கும் ஜீரணிக்க முடியவில்லை. தாவேக்கா வெற்றி பெற்றதை ஜீரணிக்க முடியல. இவங்க பேசுறதெல்லாம் யார் தெரியுமா அவமதிக்கிறாங்க? மக்களை, முழுமையா மக்களை. நீ சேகர் பாபு நீ சட்டமன்றத்துல உட்காந்து நீ போறியா, உனக்குலாம் அது என்ன இலக்காரமா சொல்றீங்களா இல்ல சேகர் பாபு நீங்க அவமதிக்கிறீங்களா? அது நடக்க கூடாதுன்னா அவர் வந்து முதலமைச்சரை தோக்கடிச்சாரு. அவங்க கட்சி தலைவரை நீங்க வந்துடாதீங்க தலைவரே அப்படின்னு கொளத்தூர்ல வந்து அவரை தோக்கடிச்சாரு. எவ்வளவு வன்மமான பேச்சுக்கள் இது, யாராவது ஏத்துக்குவாங்களா? இப்ப நீங்க இல்ல அது ஓகே, அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், அது என்னப்பா திருச்சிக்கு போனா அப்படியே பேப்பர் வச்சுட்டு அப்படி பேசுற, சட்டமன்றத்துக்கு போனது இப்படி ஆயிடுற, இப்படி உட்காந்துக்கிற ஒரு மாதிரி மேனேஜ் இல்ல. சட்டமன்றத்துல என்ன வாழ்னா கத்த முடியும்? அது என்ன அரசியல் இதை மாநாடு நடத்துறாங்க சட்டமன்றத்துல? சட்டமன்றம் மக்களுக்கான ஒரு சபை, திட்டங்களையும் குறைகளையும் எந்தெந்த தொகுதிகளுக்கு என்னென்ன வேணுங்கிற பரிமாறக்கூடிய ஒரு இடம். அங்க போயிட்டு என்னங்க பேச முடியும்? எதிர்கட்சியில இன்னும் எத்தனை சட்டசபையை இவர் பார்த்துட்டாரு ஆர்எஸ்ஆ? அவர் என்ன சொல்றாரு? நீங்க பாத்தீங்க, எழுதி கொடுத்தத பேசுறீங்க, அதனாலதான் நீங்க அந்த பேச்செல்லாம் பேசுறீங்க. இங்க எழுதி கொடுக்கலன்னா அமைதியா இருக்கீங்க. நேத்து உதயநிதி வீடியோ எடுத்து பாருங்க, எதுக்கு அடிக்கடி கீழே எடுத்து பார்த்தாரு? கீழே பார்த்தாருங்க, எதுக்கு கீழே பார்த்தாரு பாருங்க, சும்மா பாருங்க. இல்ல அவர் பேப்பர் பார்த்து தான் படிச்சாரு, அவர் பேப்பர்ல எழுதினதான் அவரும் சொன்னாரு. பேப்பர் பார்த்து படிக்காத தலைவரே கிடையாதுங்க. ஏங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் எடுத்துட்டு போவாங்க, அதுக்கு தாங்க பேப்பர். அண்ணா சீமான் அமைச்சர்கள் எதுவும் மாற்றம் இருக்கா? 5 நிமிஷம் ஆச்சு பதில் வரல இன்னும் அப்படின்னு அதெல்லாம் நடந்திருக்கு நம்ம ஊர்ல. அந்த இதெல்லாம் நடந்திருக்குது. அதுதான் இந்த மாதிரி ராசாவுடைய பேச்சு, உதயநிதி பேச்சு தான் இன்னைக்கு செல்வ பெருந்தைக்கு வரப்ப துரோகின்னு கத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப அவங்க எப்படி ஃபார்மெட்ல வராங்க பாருங்க. இப்ப இன்ன வரைக்குமே தோல்வியை வந்து ஜீரணிக்க முடியாத சூழல்ல இருக்காங்க. நாங்க உண்மையான எதிரிகளை கண்டறிய மறந்துட்டோம், மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி முன்னாள் துணை முதல்வர் உதயநிதியே பேசுறப்ப இந்த பக்கம் ஆர் ராசா பேசுறாரு. நான் திருப்பி என்ன சொல்றேன், நீங்க இப்படி பேச பேச தாவேக்காவுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கும். அதுதான் அவர்கள் முதலமைச்சர் சொல்றாரு. எங்க இங்க ஸ்டைலே மாறுதுங்க. இங்க கொள்கையே இப்ப இதே கொள்கை என்னன்னு சொல்லி தாவேக்காவை விமர்சனம் செஞ்சாங்க. கொள்கை தெரியல, அவங்களுக்கு தேவை ஒரு மாற்றம், ஒரு கட்சி வரணும், அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் வராரு, அவர் விஜயா வராரு, விஜய் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவரை முதலமைச்சர் கட்டில உட்கார வச்சு அந்த சீட்ல அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவர் வந்தா நல்லா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. அதுதான் மக்களுடைய முடிவா இருக்கு. அங்க போயிட்டு கொள்கையோ ஜாதியோ மதமோ எதுவுமே எடுபடல. நீங்க திருப்பி திருப்பி அந்த பழைய மேட்டருக்குள்ளேயே வரீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். திமுக எப்போ பேசுறதை நிப்பாட்டுறாங்களோ ஒரு 6 மாசம், நான் உண்மையிலுமே சொல்லவா, ஒரு 6 மாசம் திமுக அமைதியா இருந்தாலே போதுமானது. என்னால முடியலையே, திருந்திருவாங்க. இப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க. எங்க திருந்தினாங்க? நம்ம எல்லார்ட்டையும் பேசணும். என்ன சொல்றேன், தமிழன் பிரசன்னான்னு சொல்லி ஒரு தொகுதி வேட்பாளர் எக்மோர், அவர் ஒருமையில பேசுறாரு முதல்வர் விஜய் அவர்களை. நான் என்ன சொல்றேன், இப்படி நீங்க பேசி இதுதான் அவங்க ஃபார்முலா. அவர் வந்து அதிமுக ஆட்சியில இருந்தா முதலமைச்சர் என் வீட்டு வேலைக்காரன்னு வாரு. அப்புறம் இப்போ நேத்து வந்து ஒரு மாதிரி அவன் இவன் ஒரு மாதிரி பேசி இருக்காரு. ஆனா அதுவே அவங்க ஆட்சியில இருக்கும்போது அதை பத்தி வாயே திறக்க மாட்டாரு. முதலமைச்சர்ன்ற பேரே அந்த இது வாயில இருந்து வராது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுதாங்க உங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்லி தெரியுது. அந்த மைனஸ் ஏன் அதான் சொல்றேன், தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து வீட்டுல நம்ம வந்து ஓட்டு கேட்காததுனாலதான் நம்ம வந்து நம்ம எல்லார்ட்டையும் கேட்கல. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து திருச்சிக்கு போய் வந்து நன்றி சொன்னதுக்கு காரணமே உதயநிதி அவர்கள் சட்டசபையில அவர் கொடுத்த அந்த வார்த்தை தான். அவர் போய் நன்றி கூட அங்க சொல்லல அப்படின்னு சொன்னதுதான். அது சரி, நேத்து நம்ம எப்ப போய் நன்றி சொன்னோம்? நேத்து தானே போய் நன்றி சொல்லியிருக்கோம். அவர் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவர் எங்க நன்றி சொல்லிட்டோம். இங்க துறைமுகத்துல ஒருத்தர் ஜெயிச்சாரு பாருங்க. ஆமா, நான் சொல்லல, மக்கள் அந்த பேட்டி நீங்களும் பார்த்திருப்பீங்க. போய் விஜய் கிட்ட கேளு அப்படின்னு சொன்னது யாரு? நன்றி கேட்ட மக்களுக்கு ஆதரவு, மக்களுடைய பணியை செய்யதான் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு அங்க போய் நீங்க உங்களால பதில் சொல்ல முடியல. அவன் யாருக்கு ஓட்டு போட்டான்? நான் போன முறை என்ன சொன்னீங்க, திமுகவுக்கு வாக்களித்தவர்களுக்கும் நான் வேலை செய்வேன், வாக்களிக்காதவர்கள் ஏன் வாக்களிக்கவில்லைன்னு வருத்துற அளவுக்கு வேலை செய்வேன். இப்ப என்ன பொரியலா பண்ணிட்டு இருக்காங்க? கோவம் வருமா இல்லையா கார்த்தி?
இப்போ ஒரு சேகர் பாபு கிட்ட போய் மக்கள் கேட்குறாங்களா? நீங்கள் போய் விஜய் கிட்ட கேளுங்க, உங்கள் தொகுதியிலேருந்து எனக்கு ஒரு ஓட்டும் விழுவல, உங்கள் பகுதியிலேருந்து எல்லாமே விஜய்க்கு தான் விழுந்திருக்கு அப்படின்னா, அப்போ இதே முதல்வர், இதே சேகர் பாபு அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக அரசுல பதவியில் இருக்கக்கூடிய முதல்வர் தானேங்க இந்த வார்த்தை சொன்னார், திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வேலை பார்ப்போன்ட்டு. இப்போ அந்த வார்த்தை எங்கெங்க போச்சு? கேட்க தோணுதா இல்லையா? இப்ப மக்கள் எல்லாம் பார்த்தா முட்டாளா தெரியுதா, பைத்தியக்காரனா தெரியுதா? சொல்றதெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்க. ஒரு மாசம் ஆகலைங்க, இன்னும் 30 நாள் கூட ஆகல, குதிக்கிறீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 13மே சோக்கரா இருந்தா எப்படி விளையாட முடியும்? இது தெரியல, அமைச்சர் யாருன்னு தெரியல, எம்எல்ஏ யாருன்னு தெரியல, மக்களுக்கு யாருமே தெரியல. என்ன தியாகம் பண்ணிருக்கீங்க? தலைவர் கலைஞர் மாதிரி நீங்க வந்து சிறைக்கு போயிருக்கீங்களா, இல்ல இதுல பாடுபட்டு இருக்கீங்களா, இல்ல எங்க தலைவர் மாதிரி வந்து மிசால இருந்திருக்கீங்க? 2 வருஷம் தான் ஆச்சு உங்க கட்சி ஆரம்பிச்சு, அதுக்குள்ள ஆட்சியை பிடிக்கிறீங்க. அதுதாங்க உங்களால ஜீரணிக்க முடியல. 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறீங்க, அதுதான் முடியல இவங்களால. அதுதான் பிரச்சனையே. இங்க 2 வருஷத்துல எப்படா வந்தா இவ்வளவு பெரிய பொறுப்பை வாங்கினா எங்களெல்லாம் உட்கார வச்சு, இதுல என்னன்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காலி, வாஸ் அவுட் அப்படிங்கிறப்ப இவங்களால ஜீரணிக்க முடியல. அவங்களாவது ஜெயிச்சு வந்தா கூட சட்டசபையில 6 மாசம் ஆட்சி கவுருது. ஆனா என்னன்னு நீங்க கேட்காதீங்க, கவுருது. பாலு சொல்லிருக்காரு, டிஆர் பாலு சொல்லிருக்காரு, ஆட்சி வந்து 6 மாசத்துக்கு என்னன்னு கேட்க கூடாது என்கிட்ட, கவுரும் ஆனா உறுதி. ஆனா என்கிட்ட தனியா வந்து கேளுங்க, நான் சொல்றேன்னு இருக்காரு. இல்ல அதுக்குள்ள சிவி சண்முகம் சமாதானப்படுத்தி அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு கீழ்த்தனமா போயிட்டு நான் என்ன சொல்றேங்க, இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டை காதர் மொய்தீன் வச்சுட்டாரு. விசிகாவுடைய தலைவர் இல்ல எல்லாருமே அவங்க கூட்டணியில் இருக்கவங்க எல்லாமே பேசிட்டாங்கல்ல. இது வரைக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல எடப்பாடி முதல்வர் திமுக ஆதரவு தருவதாக செய்தி ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு தவறான செய்தி அப்படின்னு எங்கேயாவது ஒரு விளக்கம் அது சம்பந்தமான உங்களால் கொடுக்க முடிஞ்சா ஆர் ராசாக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆர் ராசா சொல்றாரு 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதா? 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு பேசணும்? ஏங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கட்சியில இருந்து தூக்கி இருக்கணுமா இல்லையா? ஆசை லைட்டா வந்துச்சு, சரி வந்த நினைச்சு பாருங்க. என்ன இது எவ்வளவு பெரிய அப்பட்டமா தெரியுது, காட்டி பொய் பேசுறாங்க, அப்பட்டமா தெரியுது. 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு ஏங்க பேசணும்? எந்த கட்சியில இது நடந்திருக்குமா? அப்ப இதுதான் உங்க கட்சிக்கு மைனஸ். அப்ப இது இவர்கள் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இது சொன்னது யாரு? ஆர் ராசாவே சொல்லிட்டாரு. அதுதான் சமீப நாட்களா ஆர் ராசா பயங்கர லைம் லைட்ல இருக்காரு. என்ன விஷயம் இது? என்ன திடீர்னு இப்போ திருச்சி கிழக்குல போட்டி நினைக்கிறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாமே திருச்சி கிழக்குல போட்டிடுவார்னு நினைக்கிறேன். அவரா சட்டசபையில வந்து நல்லா ஃபைட் பண்ணுவாரு. அதையும் சொல்றாங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க இன்னமும் மதம் பார்க்க மாட்டாங்க, ஜாதி பார்க்க மாட்டாங்க. நீங்க ஸ்ரீரங்கத்துல யாரை நிக்க வச்சீங்க? திருச்சி கிழக்குலயே நீங்க போய் நின்னீங்க. அப்ப எல்லாம் ஜாதி பார்த்து மதம் பார்த்து தானே வந்து வேட்பாளர்களை வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. இதுல என்ன மதம் இல்ல ஜாதி இல்லைன்னு வந்து மாற்று அரசியல் பேசுறீங்க. என்ன மாற்றம் அப்படின்னு? இவங்க எங்கேயுமே ஜாதி பார்த்து நிப்பாட்டல திமுக. குற்றச்சாட்டு நீங்க எங்க மேல வைக்கலாம், ஆனா நீங்க அப்படி இல்லன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அப்படி செஞ்சீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அது இவங்க எதுவும் நம்ம அதுதான் சொல்றாங்க. அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, ஆமா நாங்கெல்லாம் இவ்வளவு கேவலமா தானே இருந்தோம், அதே கேவலம் தானே நீயும் பண்ற அப்படின்றாங்க. ஆர் ராசா வந்து என் புள்ள அமெரிக்கால லண்டன்ல ஏதோ படிக்குது, ஐயா நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க செட்டில் ஆயிட்டீங்க, இன்னும் உங்களை அறிவாலயத்துல பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய திமுக நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆர் ராசா அறிவாலயம் வந்தா அவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அவர் கோபாலபுரம் போனால் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், காரில் எப்படி போவார், எப்படி வேகமாக போகிற நல்ல மதிப்பாருங்கிறது திமுக இந்த வீடியோங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஐயா நீங்கள் நல்லா இருந்தால் போதுமா? நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எடுத்துக்கலாமா? உங்கள் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆர் ராசா கூட கடந்த 20-30 ஆண்டுகளை பணியாற்றிய ஒன்றிய செயலாளர்களை ஒரு லிஸ்ட் எடுப்போம், ஒரு கிளை செயலாளர்களை ஒரு லிஸ்ட் எடுப்போம், அவங்க குழந்தைங்களாம் லண்டனில் படிக்குதான்னு செக் பண்ணிடலாமா? என்ன வளர்ச்சி? இதெல்லாம் தெரியாம இந்த ப்ரௌட் குத்துசாமி பண்ற அட்ராசிட்டி பெரு அட்ராசிட்டி. வளர்ச்சினா என்னங்க வளர்ச்சி? சமூக நீதினா என்ன சமூக நீதி? ஐயா சமூக நீதி நீங்க கோட்டு போற சமூக நீதி கிடையாது, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கோட்டு போடணும். இன்னைக்கு கோட்டு போட வச்சிருக்காருல்ல, அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன தெரியுமா பிரச்சனை? திருமாவளவன் வந்தா 2 சீட்டு அமுச்சு விட்டு, காதர் மொய்தீன் வந்தா 2 சீட்டு, பேசவே விடுறது இல்ல. கூட்டணி கட்சிகள் அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க. உள்ள நடந்ததெல்லாம் சில பேர் சொல்றப்ப ஷேர் பண்றப்ப அப்போ நமக்கே கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு எப்படி இருக்கு? உள்ள ஒரு கட்சி இத்தனை வருஷமா உதவி செஞ்சிருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க கருத்து. இவங்க அந்த டார்ச்சர் தான் இப்ப வெளியே வருது.
இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆர்எஸ்க்கு என்ன தெரியுமா பயம்? அதிகார திமிரு, போதை, கூட்டணி பேச வரப்ப, சீட்டு பேச வரப்ப ஒரு மாதிரி வக்ரமா நடந்துக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. 31ல இதே சிபிஎம் தாவேகாவை விட்டு போகுது அப்படின்னா 20 சீட்டுக்கு வைப்பாங்க திமுக கிட்ட, அட்லீஸ்ட் 15ஆவது கேட்பாங்க. இதே விசிகா தாவேகாவை விட்டு போச்சுன்னா 25 சீட்டு கேட்பாங்க, இல்லை 20ஆவது கேட்பாங்க. ஐயுஎம்எல் 2க்கு 3க்கு இருந்துச்சு, கண்டிப்பா 10 தொகுதி கேட்பாங்க. இந்த அச்சம் அவங்களுக்கு வந்துருச்சு. புரியுதா அவங்களுக்கு? இவங்க சமூக நீதியோ மதச்சார்பை பற்றி இவங்க பேசல, இவன் எங்கடா 31ல வந்தானா நம்ம கிட்ட இவ்வளவு சீட்டு கேட்பானேங்கிற ஒரு பயம். அந்த ஒரு சமீபத்துல அவங்க ஃபகத் ஃபாசில் வடிவேல்லாம் ஒரு படம் வந்து தெரியுமா, அந்த கதை தான் இப்ப திமுக கதை. அது வந்து மாமன்னன். ஆமா, ஸ்கிரீனுக்கு வெளியே நடக்கிறது ஒண்ணு, ஸ்கிரீனுக்கு உள்ள நடக்கிறது ஒண்ணு. சிம்பிளா சொன்னா இதான் கார்த்தி, போக புரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே. எனக்கு என்னன்னா, உதயநிதியும் ஒரு சீன், ஒரு மேட்டுக்குடின்னு ஒரு படம் பார்த்திருப்போம்ல, கவுண்டமணியும் நவரசநாயகன். அதுல கார்த்தி இது கவுண்டமணி அந்த படிக்கட்டுல உட்கார்ந்து இருப்பாரு. என்ன காலின் என்னாச்சு? இல்ல என் அக்கா பொண்ணு லவ் பண்றேன், அவளை வந்து கரெக்ட் பண்ணவே முடியலன்னு ஒரு சீன் வரும். அப்போ வந்து அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னா, அப்படியே இந்த பூவை பிடிச்சிக்க, இதை பிடிச்சி எங்க ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க, அந்த மாதிரிதான் இந்து ஐ லவ் யூ அப்படின்னா அந்த பூ வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் விஜய் மக்கள் கிட்ட கொடுத்த, மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்களே, இந்த திட்டம்லாம் தொடர வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான், அதான் விஜய் சொல்றாரு. இப்ப நான் தான் காலி, நீங்க தான் வந்து இது ஒண்ணு, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா என்கிட்ட தான் பூ வாங்கினாங்க. அற்பமான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பாங்க கார்த்தி. இவங்க நம்ம குழந்தைகளை தாவேக்கா பயன்படுத்துச்சுன்னு இவங்க சொன்னாங்க. இது முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசினாங்க, தோத்தவங்க போனவங்கலாம் பேசினாங்க. இப்போ நான் ஒரு வீடியோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேவலமா இருக்கும். திருச்சியில ஒரு பையன் மலைக்கோட்டை ஆகிட்டு ஐயா கேன்னு தான் வெயிட்டுங்கிறான், இவ்வளவுதான் இருக்கா அந்த பையன். அந்த வீடியோ நீங்க பாத்து. அப்ப நீங்க திமுக அவரு உதயநிதி வரப்பெல்லாம் அந்த பையன்கிட்ட அமைச்சர் விமான நிலையத்துல அன்பில் மகேஷ் கையை கொடுக்குறாரு, துண்டா போறாரு, இந்த வீடியோக்கள். அப்ப இவர்கள்லாம் சின்ன பையனா தெரியலையா? இப்ப நீங்களும் அந்த அரசியலை பண்ணிருக்கீங்க. தோத்ததுக்கு அப்புறம் அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஐயா கடந்து போங்க, மக்களை மதிக்க கத்துக்கோங்க. இப்பயுமே நான் சொல்லவா, திமுக மக்களுடைய தீர்ப்பை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அது விஜய் இல்லை. விஜய் இல்லாம, விஜயோட இடத்துல ஒரு நடிகர் இல்லாம வேற ஒரு அண்ணாமலையாக கூட இருந்திருந்தா கூட, மாற்றம்னு எதிர்பார்க்கிறப்ப அண்ணாமலை கூட முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு மக்களுடைய தீர்ப்பு. நீங்க திருப்பி மக்களுடைய தீர்ப்பை உதாசீனப்படுத்துறது, அதுக்கு நீங்க கேவலப்படுத்த மக்கள் உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. நீங்க தாவேக அரசு தப்பு செஞ்சாலும் நீங்க இப்படி பேசுறப்ப அதை மக்கள் கடந்து போவாங்க, அதை விமர்சிக்க மாட்டாங்க தாவேகாவை. அப்ப தாவேகாவை வந்து கவனிக்கணும், தாவேகா செய்யக்கூடிய செயல்களை மக்கள் கவனிக்கணும்னா நீங்க ஒரு 6 மாசம் அமைதியா இருங்க. அமைதியா இருந்தாலே போதும். தாவேகா தவறு செய்யறப்போ உங்களை தேடி மக்கள் வருவாங்க. அப்பதான் நீங்க ஒரு எதிர்கட்சியா உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்க பண்ணணும். இப்பவே நாங்க ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னு உதயநிதி பேசுறாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணீங்க? அதுக்கான இம்ப்ளிமெண்ட் தான் செல்வ பெருந்தகை துரோகின்னு சொல்றது, அவரை போட்டு அடிக்கிறது, கலவரத்துக்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொறுமையா இருங்க, அவசரப்படுங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, திமுக நேற்று பேசிய எல்லா மேடைகளும் மக்களை மதிக்கல, மக்களுடைய கருத்தையும் மக்கள் வாக்களித்த அந்த கணத்தையும் பொறுக்க முடியும். நொந்து போறாங்க மக்கள், ஓட்டு போட்டு ஒரே மாசத்துல நொந்து போயிட்டாங்களாம். யாருங்க நொந்து போறா? எல்லா மக்களுக்குமே தெரியுங்க, 6 மாசம் ஆகும், 8 மாசம் ஆகும், பொறுத்து இருப்போம். அப்பதாங்க மக்கள் பேசும். ஒரு 6 மாசம் ஸ்டடி பண்ண முடியலன்னா அது கவர்மெண்ட் கிடையாது. அது தாவேக்கா தப்பு செஞ்சாலும் அதை தான் நான் சொல்லுவேன். தாவேக்கானால 6 மாசம் உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நீங்க சார்ட் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை ரைடு போகுது தெரியுமா? திருவண்ணாமலையில நைட்டு ரைடு போறாங்க போலீஸ், ரவுடிகளை பிடிக்க. எத்தனை ரவுடிகளை பிடிச்சிட்டு இருக்காங்க, எத்தனை இது பண்ணிட்டு இருக்காங்க, என்கவுண்டர் லிஸ்ட் வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை. அப்ப உங்க ஆட்சியில யார் ரவுடிகள் அட்டகாசம் பண்ணாங்களோ, முதலமைச்சர், நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஒரு ஊருக்கு போறாருன்னா அந்த ஊருக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு. இன்னைக்கு போறாரு முதலமைச்சர், திருச்சிக்கு போற ஏதாவது திட்டத்தை அறிவிச்சாரா, போய் இடைத்தேர்தலுக்காக போய் பேசிட்டு வராரு அப்படின்னு வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்குதான் அமைச்சரவை கூட்டம் கூடுறாங்க, 430 ஸ்கீமை பத்தி பேசியிருக்காங்க. பழைய திட்டங்கள் தான் தொடரும் சொல்லிட்டாங்க. 430 திட்டங்களை எப்படி 1.5 மணி நேரத்துல பேசுனீங்க? ஒரு திட்டத்தை பேசுறதுக்கு 5 நிமிஷம் கணக்கு வச்சா கூட 7x2x4x6 போட்டுக்கிட்டே இருக்காங்க, கணக்கு போடுறானுங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு, மேயர் அம்மா சொன்ன மாதிரியே புரோட்டோகால். ஒரிஜினல் புரோட்டோகால் என்ன தெரியுமா? முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாருன்னா, என்ன நிகழ்ச்சி, நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி 6 மணிக்கு அமைச்சரவை கூட்டம், என்ன பண்ண போறீங்க சார்? இந்த கூட்டத்தில் இதெல்லாம் பேச போறோம், என்ன லிஸ்ட், இதெல்லாம் எப்போ பேசுவாங்க?
முன்னாடி நாளே பேசிடுவாங்க. இது திமுக காரங்க யாருக்குமே தெரியாது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இது திமுக இருந்து இல்ல, அதிமுகவா? ஏரிதாசன் ஒருத்தர் ட்விட்டர்ல பத்திரிகையாளர் தெரியாது. இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்லாம் ஒரு புரோட்டோகால் தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் நிச்சயமா தெரியும். கருத்து எல்லாருக்குமே தெரியும். சும்மா போற போக்குல முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருன்னா அந்த நிகழ்ச்சியை பத்தி முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுவாங்க. எந்த சிஎம்ஆ இருந்தாலும் சரி, அது அம்மையாரா இருந்தாலும் சரி, ஐயா கருணாநிதியா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, இதுதான் புரோட்டோகால். இன்னைக்கு எங்கம்மா போறோம்? இன்னைக்கு நான் இன்னைக்கு தேதி வந்து 5, 9ஆம் தேதி என்ன மீட்டிங், 9ஆம் தேதி யாரை பார்க்க போறோம்? காலைல 10 to 11 இது சார், 11 to 12 இது, 12 to 1 லஞ்ச் சார், லஞ்சுக்கு அப்புறம் நம்ம இங்க போறோம் சார். என்ன ப்ரோக்ராம்? அதை 2 நாளைக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்றது தான் ஒரு முதலமைச்சரோட வேலை. முதலமைச்சர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் அங்க போய் அதை பத்தி பேசணும். இதுதான் புரோட்டோகால். இது தெரியாமலாம் பேச போறாங்க. இது ஒரு விமர்சனமா? ஆமா, 4x2x5 அதுதான் சொல்லுவேன். இவன் ஜீரணிக்க முடியல. இப்போ ஐயா காகிதமில்ல நினைவத்துக்கு செருப்பு இல்லாம போனாரு, அதே ஒரு ட்ரோல் பண்றாங்க. இப்ப நினைவிடம் ஒரு தலைவரை பார்க்க போறப்ப செருப்பு இல்லாம தான் மரியாதையோட தான் போவாங்க. இதுல என்ன தவறு? அவர் பெரியாருடைய அந்த திடலுக்கு போகும்போது அப்படிதான் பண்ணாரு, செருப்பை கைட்டி வச்சுட்டு தான் போனாரு. இதை ஒரு விமர்சனமாக்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதை கூட விமர்சனமாக்கணும்ன்றதுதான் என்னமா இருக்கு தவிர அதுல ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல 6 மாசம் நீங்க பொறுக்கிற வரைக்கும் நல்லது இல்ல. இந்த 6 மாசம் மக்கள் டைம் கொடுக்குறாங்கல்ல, அது இன்னொரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆகும். வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல 6 மாசம் பொறுக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். கரெக்ட். இதான் நடக்க போகுது எல்லாம். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி நன்றி.